இன்னைக்கு இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல ஒருவேள பாஸ்வேர்ட மறந்துட்டோம் அப்படின்னா, எப்படி நம்ம அந்த எப்படி ஓப்பன் பண்றது? எப்படி உள்ள போயிட்டு நம்ம பழைய மாரி யூஸ் பண்றதுங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து விண்டோஸ் 7 இருக்கட்டும், 8 இருக்கட்டும், விண்டோஸ் 10 நீங்க எதுனாலுமே பாஸ்வேர்ட் பிரேக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது இப்போ ஓஎஸ் கரப்ட் ஆயிருச்சு, இல்ல பாஸ்வேர்ட் மறந்துருச்சு, நமக்கு வந்து டேட்டா உடனே எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நான் ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை வந்து பாருங்கள். ஏன்னா அது பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும் எப்படி பண்ணுறதுன்னு. ஏன் அந்த வீடியோ பார்க்க சொல்கிறேன்னா, இப்போ நான் இதில் பண்ண வேண்டிய பாதி விஷயத்தை நான் வந்து அந்த வீடியோவில் பண்ணியிருப்பேன். ஏன்னா திருப்பி அதை எடுத்து இதில் போட்டால் திருப்பி ரொம்ப வீடியோ கொஞ்சம் பெருசாக போகுமே அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அதை பார்க்க சொல்கிறேன். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கம்ப்யூட்டர் நம்ம பாஸ்வேர்டு போடாமலே என்ன பண்ணுவோம்னா, உள்ள புதுசாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசரில் லாகின் பண்ணி உள்ளே போக போகிறோம். ஸோ அவ்வளோதான், சின்ன சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இதில் மெயினாக உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னா, ஒரு பென்ட்ரைவ் வேணும். பென்ட்ரைவ் பவர் ஐஎஸ்ஓ சாஃப்ட்வேர், அது பவர் லினக்ஸ் ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட், பூட்டபிளாக நம்ம பண்ணுறதுக்கு ஓஎஸோட ஃபைலு. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவதோட சிஸ்டம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பூட்டபிள் எப்படி பண்ணணும் பழைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் அந்த என்னோட பென்ட்ரைவில். ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப் வந்து நான் எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து லாகின் ஆகி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்காட்டுன்னு இருக்குது. இப்போ இதோட பாஸ்வேர்டு எனக்கு மறந்து போச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதில் 3 ஆப்ஷன் இருக்குதா. ஸோ இதில் வந்து இது பேர் வந்து ஈஸ் ஆஃப் அக்சஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது வந்து உள்ள ஒரு EXE ஃபைல்னால தான் இந்த ஆப்ஷனே வரும். ஸோ அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரீநேம் பண்ணி, இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது CMD, அந்த ஃபைலை இந்த ஃபைலை ரீநேம் பண்ண போகிறோம். அப்படி பண்ணோன்னா நம்ம இந்த பட்டனை அமுக்கும்போது இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது. இதே நமக்கு அப்போ என்ன வரும்னா, கமெண்ட் ப்ராம்ப்ட் அப்படியே ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் தான் இப்போ நம்ம யூசர் கிரியேட் பண்ண போகிறோம். யூசர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசரை நம்ம லாகின் பண்ணி உள்ளே போக போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணுறேன். அது எப்படி நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய பென்ட்ரைவில் வந்து நான் இப்போ ஓஎஸ் நான் பூட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லினக்ஸ் ஓஎஸ் வந்து இது உங்களுக்கு லிங்க்கில் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணுற ஃபைலு. ஸோ இது வந்து நான் எப்படி பூட் பண்ணணும்னு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து இப்போ நான் சிஸ்டம் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு பூட் ஆப்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு வந்து F12, இது நான் லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பூட் ஆப்ஷன் என்னென்னு. ஸோ இப்போ நான் வந்து F12 கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் என்னோட யூஎஸ்பியில் வந்து நான் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த லினக்ஸ் ஓஎஸ். ஸோ இதில் வந்து நான் இப்போ லான்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரில வருது. இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் லைவ். பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் லைவாக வேணும், உள்ளே இன்ஸ்டால் பண்ண வேணாம். உள்ளே போகிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் வந்து ரூட், பாஸ்வேர்டு வந்து அதை அப்படியே மாற்றி போடணும், டோர், TOOR. இதில் வந்து உங்களுக்கு டச் பேட் கரெக்டாக ஒர்க் ஆகாது. நீங்கள் பட்டன் தான் கிளிக் பண்ணணும், அதை பார்த்துக்குங்க. TOOR கொடுத்து லாகின் பண்ணேன். இப்போ எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இங்கே வந்து எனக்கு என்னென்ன டிஸ்க் இருக்குன்னு எனக்கு காமிக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, விண்டோஸ்குள்ளே போகிறேன். உங்களுக்கு பார்த்துக்குங்க, டச் பேடு கீழே ஒர்க் ஆகாது. நீங்கள் கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகாது, நீங்கள் பட்டன் தான் கிளிக் பண்ணணும், அதை பார்த்துக்குங்க. நம்ம இன்னொரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணல. இதில் போய்ட்டு விண்டோஸ் ஃபோல்டர், விண்டோஸ்குள்ளே System32ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த இருக்குது System32. ஸோ இது ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா utilman.exe அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு CMD ஃபைல் இருக்கும் நம்மகிட்ட, கமெண்ட் ப்ராம்ப்ட் ஃபைல். அந்த ஃபைலை utilman நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அந்த ஃபைல் தான் இங்கே இருக்குது, utilman.exe. ஸோ இது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ரீநேம் பண்ணுறேன். ரீநேம்ட்டு சும்மா ஒரு நேம் கொடுத்துட்றேன். லாஸ்ட்டில் ஒரு A மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், கொடுத்து ரீநேம் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, CMDன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த utilman நான் ரீநேம் பண்ணுறேன். எதுக்குன்னா, எனக்கு இப்போ அங்கே போய்ட்டு நான் அதை கிளிக் பண்ணும்போது, நம்ம லாகின் பண்ணிட்டு நம்ம அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் அங்கே ஓப்பன் ஆகும். utilman utilman. ஸோ இப்போ ரீநேம் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் இங்கே நம்ம பண்ணணும். இப்போ நம்ம வந்து சிஸ்டம் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். சடன் கொடுத்துட்றேன். இப்போ அந்த ஃபைலை நம்ம மாற்றிட்டோம்.
இப்போ நம்ம வந்து மறுபடியும் நான் வந்து சிஸ்டம் ஆன் பண்ணுறேன். இப்போ சிஸ்டம் ஆன் பண்ணும்போது நம்ம வந்து விண்டோஸ்குள்ளே போகணும். நம்ம பென்ட்ரைவ் வேணால் ரிமூவ் பண்ணிடலாம். அந்த பென்ட்ரைவில் நமக்கு பூட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நான் பென்ட்ரைவ் நான் எடுத்துட்டேன். இப்போ நார்மலாக எப்போதே மாதிரி என்னோடய விண்டோஸ்குள்ளே போகுது. இப்போ நான் வந்து சிஸ்டம் வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் நான் முன்னாடி இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆஃப் ஆனுங்கிற மாதிரி ஒரு பட்டன் வந்தது. ஸோ இப்போ நான் அதே பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகுது. நல்ல விஷயம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம அது பண்ணதே இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கமெண்ட் கொடுக்கணும். இந்த கமெண்ட் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது என்னென்னு டைப் பண்ண பாருங்கள். நெட்டு யூசர் ஸ்லாஷ் ஆட், அப்புறம் நீங்கள் ஏதாவது யூசர் நேம் கொடுத்துருக்குங்க. உங்களுக்கு என்ன யூசர் பிடிக்குதோ அது. நான் வந்து சும்மா ஒரு யூசர்னு போடுறேன். பாஸ்வேர்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பாஸ்வேர்டுன்னு போடுறேன். பாஸ்வேர்டு 1 2 3 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து யூசர் உள்ள கிரியேட் ஆயிடுச்சு சிஸ்டம்குள்ளே. இப்போ நீங்கள் ஆல்ரெடி யூசர் நேம் வச்சுருப்பீங்க, பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்த யூசர் நேம் வந்து என்னென்னா புதுசாக நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு குரூப்பில் ஆட் பண்ணது. இது வந்து நமக்கு இப்போ நான் வந்து இது அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் கிரியேட் பண்ணுறேன் உள்ள. ஸோ நெட்டு அப்புறம் லோக்கல் குரூப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கொடுத்துட்டு அந்த யூசர் நேம் கொடுக்குறேன். எந்த யூசர் நேம் ஆட் பண்ண போகிறேன். என்னோடய யூசர் நேம் வந்து யூசர், அதுக்கப்புறம் ஸ்லாஷ் ஆட். இப்போ வந்து என்னாச்சுன்னா எனக்கு வந்து ஒரு யூசர் கிரியேட் ஆகி சிஸ்டமில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது இவ்வளோ தான். இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு யூசர் நேம் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிஸ்டம் நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக கிரியேட் பண்ண யூசர் நேம் எனக்கு வந்திருக்கும். ஸோ அந்த யூசர் நேமை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சிஸ்டமுக்கு நம்ம போய்க்கலாம். இப்போ எனக்கு ஓப்பன் ஆகி வந்துருச்சு. இப்போ ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசர்னு புதுசாக ஒரு நேம் இருக்குது தெரியுதா உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எல்காட் மட்டும் இருந்தது. இப்போ யூசர்னு ஒன்று வந்திருக்கு. இதான் நான் இப்போ புதுசாக கிரியேட் பண்ணுறது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அந்த பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து அந்த புதுசாக கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி வெல்கம் லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன ஆகுனா நம்ம புதுசாக யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த புது யூசருக்கு தேவையான என்னென்ன செட்டிங்ஸ் வேணும், அது மாதிரி என்னென்ன நிறையா ஃபோல்டர்ஸ்லாம் கிரியேட் ஆகும். மை பிக்சர்ஸ், மை டாக்குமெண்ட்ஸ், அந்த செட்டப்லாம் ரெடி ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து எனக்கு லோடாகி முடிஞ்சது. இப்போ ஒன்று கேட்குது ஒரு மாதிரி இந்த செட்டிங்ஸ் எதுவும் நீங்கள் எதுவும் எனபிள் பண்ண வேணாமா இந்த யூசருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்னென்ன செட்டிங் வேணுமோ இது எனபிள் பண்ணணுமோ இதெல்லாம் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு லோட் ஆகும். லோடாகி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணி நம்மளோட சிஸ்டம்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இப்படி சாஃப்ட்வேர் இப்போ நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறது. இதோட ஈஸியான மெத்தட் இருக்குது. ஆனால் நான் வச்சுக்க லேப்டாப்பில் வந்து இப்போ விண்டோஸ் 10 இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் செக்யூரிட்டியாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் பண்ண முடியல. அதனால தான் இப்போ நம்ம வந்து வேறு ஒரு ஓஎஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. டாடா, பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.